போய் பாட்டு சத்யநாராயணா போற்றி போற்றி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ஸ்ரீ சத்யநாராயணனுடைய திருவருளினால ஸ்ரீ ஊத்துமலை சத்யநாராயணா சித்தர்பிட ஸ்தாபகர் ஸ்ரீ சண்முக சங்கர நாராயண சாமிகளுடைய ஆசீர்வாதத்தினாலேயும் அவருடைய ஆலயம் ஸ்தாபித்த ஆலயத்தில் இன்றைய தினத்தில் 3வது சனிக்கிழமை முடிந்து மறுநாள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பகவானுடைய திருக்கல்யாண மகோற்சவம் வெகு விமர்சையாக நடந்தது. இங்கு வந்திருந்து இந்த திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்ட கைங்கரியம் செய்த மக்கள் அனைவர்களும் வெகு சீரு சிறப்புமாக அனுகிரகம் பகவான் பண்ணி கொண்டிருக்கிறார். அதோடு அல்லாமல் நித்தியமும் அவருக்கு கைங்கரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சீலநாயக்கம்பட்டி ஊத்துமலை சத்யநாராயணா சித்தர்பீடத்தில் மும்மூர்த்திகளாக பகவான் எழுந்திருக்கிறார். அப்படி எழுந்திருக்கிற காலகட்டத்திலே அவருக்கு தம்பதி சமேதராக இங்கு பகவான் காட்சி கொடுப்பது ஒரு சிறப்பாக இருக்கிறது. ஸ்ரீ சண்முக சங்கர நாராயண சுவாமிகள் ஸ்தாபகர் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் 4 to 6 பௌர்ணமி பூஜையானது சிறப்பாக அவர் வந்து நடத்தி கொடுக்கிறார். அதில் அனைவரும் பங்கு கொள்ளலாம். அதில் சந்தாதாரராக சேர்ந்து கொண்டு அவர்களுக்கு தாவருடைய நம்பருக்கு ஃபோன் செய்தால் அவர்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவோம். ஆலயத்தில் தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி பூஜையும் பௌர்ணமி பூஜையும் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று ஸ்ரீ சத்யநாராயண திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக சிறப்பாக நடைபெற்றது. இதை நடத்தி கொடுத்த ஸ்தாபகர் அவர்களுக்கும் தலைவர் டாக்டர் மணிமேகலை அவர்களுக்கும் மற்றும் இந்த ஆலயத்தை சார்ந்த ஊழியர்களுக்கும் இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கும் எங்களது மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நமோ நாராயணா. சத்யநாராயணனுடைய திருவருளால் அவங்க எல்லா வளமும் பெற்று வாழுமாறு சத்யநாராயண அருளை கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமோ நாராயணா. பகவானுடைய ஊத்துமலை சத்யநாராயணனுடைய திருச்சன்னிலே சித்தர்பீடத்தில் எழுந்திருக்கக்கூடிய சத்யநாராயணருடைய ஆலயத்திலே விஜயலட்சுமி சமேத சத்யநாராயணத்துக்கு திருக்கல்யாண வைபவம் ஒவ்வொரு ஆண்டும் இது 16வது ஆண்டாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஸ்தாபகருடைய பெரிய முயற்சினால்
ஸ்தாபர் டாக்டர் சண்முகம் சங்கர நாராயண சுவாமிகளினுடைய பெரும் முயற்சினால் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்டது அல்லாதான் சகல வசதிகளும் சாலை வசதி முதல் கொண்டு செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் இங்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று வருகின்ற மக்களுக்கு அன்னதானம் நடக்கின்றது. இந்த கல்யாணத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், கடந்த ஆண்டு இங்கு 10 அன்பர்கள் இந்த இறைவனுக்கு திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு மாலை வாங்கி கொண்டு சென்றார்கள். அப்படி சென்றவர்களுக்கு இன்று 7 நபர்களுக்கு திருக்கல்யாணம் அவர்கள் வீட்டில் கல்யாணம் அடைந்து விட்டது என்று நல்ல செய்தி எங்களுக்கு சொல்லிக்கிறார்கள். அது இல்லாமல் குழந்தை பாக்கியம் 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பௌர்ணமியில் கலந்து கொண்டவர்களுக்கும் அந்த குழந்தை பாக்கியம் நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தை பிறந்து அவரும் செல்வாக்கோட இருக்கிறார்கள். இப்போ அன்னதானமும் நடைபெறுகின்றது. அனைவரும் அன்னதானத்தை பெற்று சொல்லிக்கொண்டு இந்த வல்லாம் வல்ல சத்தியநாராயணனுடைய திருவருளை பெற்று வாழ்வாங்கு வாழுமாறு ஸ்தாபகர் சண்முக சங்கர நாராயணர்கள் சார்பாக ஆலயத்தின் அர்ச்சகராக இருக்கக்கூடிய மாயோக குருஜியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமோ சத்தியநாராயணா.